வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் படைக்காட்சி படலத்தின் 2ஆம் பாகம். தூதுவர்களை நோக்கிய ராவணன், தூதுவர்களே, இச்சேனைகளிலே உள்ளவர்களின் அளவை சொல்லுங்கள் என்று கேட்டான். ஐயனே, 1000 வெள்ளமாகும் என்றார்கள் சில தூதுவர்கள். அதை மறுத்த மற்றவர்கள், இவர்களின் எண்ணிக்கையை கூறுவதற்கு கணித நூலில் உள்ள உச்ச எண்ணே சிறியதாகும் என்று தெரிவித்தார்கள். மீண்டும் ராவணன் அவர்களை பார்த்து, சேனாதிபதிகளை எல்லாம் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். உடனே விரைந்து சென்ற தூதுவர்கள் அவனுடைய கட்டளையை சேனாதிபதிகளுக்கு தெரிவித்தார்கள். சேனாதிபதிகள் எல்லோரும் அந்த கணத்தில் விரைந்து வந்து ராவணனின் கால்களில் விழுந்து வணங்கி எழுந்தார்கள். தன்னை வணங்கி நின்றவர்களை பார்த்த ராவணன், உமது வரவு நல்வரவாகுக, உம்முடைய மனைவியரும் பிள்ளைகளும் நலமாக இருக்கின்றார்களா என்று நலம் விசாரித்தான். அதற்கு அவர்கள், ஐயனே, பெரிய தோள் படைத்த நீர் எங்களுக்கு தலைவனாக இருக்கின்றீர். தவத்தினால் நாங்கள் பெற்ற வரமோ பெரியது. அப்படி இருக்க நாங்கள் நினைத்த செயல்களை எல்லாம் முடித்துக் கொள்வதற்கு அருமையானதோ. தேவர்களையே நிலைகெட்டோடச் செய்தோம். எங்களுக்கு பகையோ வேறில்லை. அருமையானது எங்களுக்கு வேறு என்ன இருக்கின்றது என்று கூறினார்கள். பின்பற் சேனாதிபதிகள் ராவணனிடம், உமது மாதர்களும் மைந்தர்களும் கலக்கமுற்றிருக்கின்றார்கள். அப்படி கலங்காதவர்கள் யாரும் இல்லை. நீர் கூட மிகவும் வருத்தத்துடன் இருக்கின்றீர். இப்படி நீங்கள் எல்லோரும் வருத்தம் அடைவதற்கு என்ன காரணம்? சொல்லி அருள்வீர் என்று கேட்டார்கள். ராவணன் அவர்களின் கேள்விக்கு மறைக்காமல் பதில் சொல்லத் தொடங்கி சீதையிடத்தில் கொண்டுள்ள காதலால் தனக்கு உண்டான நிலைகளையெல்லாம் சொன்னான். அவற்றை கேட்ட சேனாதிபதிகள், கும்பகர்ணனுடனே இந்திரஜித்தையும் பெரும் வலிமை பெற்ற அரக்கர் சேனையையும் அம்பாள் வென்றவர்கள் சிறிய மனிதர்களே. நம் வலிமை நன்று, நம்பனே. அவர்களின் சேனையும் வானரமோ என்று கூறி கேலியாக சிரித்தார்கள். மேலும் அவர்கள், இந்த உலகத்தை ஆதிசேஷனுடைய தலையில் இருந்து அப்பால் எடுத்து வைப்பதற்காக எங்களை நீர் வரவழைக்கவில்லை. சிறந்த 7 மலைகளையும் கைகளால் வேரோடும் பறிப்பதற்கு இல்லை. அலைகடலை குடிப்பதற்கும் இல்லை. அப்படியாயின் மலரோடு இலைகளை கோதி தின்கின்ற அந்த குரங்குகளின் மேல் எங்களை ஏவுவதற்கோ வரவழைத்தீர் என்று சொல்லி கை கொட்டி பேரிடி போல சிரித்தார்கள். அப்போது புஷ்கர தீவின் மன்னனான வன்னி சிரித்த சேனாதிபதிகளை எல்லாம் விலக்கிவிட்டு முன்னே வந்து ராவணனிடம் அந்த மனிதர்களின் வலிமை எப்படிப்பட்டது என்று கேட்டான். மாலியவான் அதற்கு உடனே, அந்த மனிதர்களின் வலிமையை பற்றி நான் சொல்கின்றேன், கேளுங்கள். ராமனுடைய ஒரே வில்லால் விராதனும் மாரீசனும் இறந்தார்கள். மற்றும் கரணும் தூஷணனும் திரிசரனும் தங்களுடைய கடல் போன்ற பெரும் சேனையோடு ஒரு நாழிகை பொழுதில் அந்த ராமனால் அழிந்து போனார்கள். கடலை போல பறந்துள்ள நீங்கள் ஒரே நாளில் எல்லா கடல்களையும் ஒழிக்காலத்து காற்று போல கடப்பவனாகிய வாலி என்பவனை பற்றி அறிவீர்கள் அல்லவா? 7 குல மலைகளையும் பெயர்த்தெடுக்க வல்ல வலிமை படைத்த அவனை ராவணனுடைய ஒரே அம்பு மார்பை பிளந்து கொன்றது. இங்கு வந்து நீங்கள் இதை பற்றி கேட்பது ஏன்? ராமனுடைய அக்கினயஸ்திரத்தால் கடல் எரிக்கப்பட்ட பொழுது நீங்கள் இருக்கின்ற இடமும் வேகவில்லையோ? நீங்கள் அதை கவனித்து பார்த்து அறிந்தும் இல்லையோ? சீதையை மணப்பதற்காக ராமன் சிவபெருமானின் வில்லை முறித்த பொழுது எழுந்த ஓசை உங்களுடைய பெரிய காதுகளில் விழுந்ததில்லையோ? இலங்கையின் எல்லையில் காவல் இருந்த 1000 வெள்ளம் அரக்கச்சேனையும் ராமலக்ஷ்மணரின் 2 விற்களினால் அழிந்து விட்டது. மேலும் அவர்களோடு செய்த போரில் கும்பகர்ணனும் மதிகாயனும் பிரக்கத்தனும் மற்றுமுள்ள வீரர்களும் இந்திரஜித்துடன் மாண்டார்கள். இன்று வரையிலும் நானும் இலங்கை வேந்தனுமே இருந்தோம். மற்றும் அழியாமல் மூலச்சேனை ஒன்று இருக்கின்றது. அது 300 அணிகளை கொண்ட சேனையின் வெள்ளம். இன்று அச்சேனையை போருக்கு அனுப்புவதாக இருந்தோம். அதற்கு பக்கபலமாக சேனையோடு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இனி பகைவர்களின் சேனையை பற்றி சொல்கின்றேன். அது குரங்கு சேனை சாதாரணமானதில்லை. அதன் வலிமை மிக பெரியது.
அளவிட முடியாதது. அந்த சென்னையில் உள்ள ஒரு குரங்கு கடலை கடந்து வந்து இலங்கைக்கு தீமூட்டி அரக்கியர்கள் புலம்புமாறு அச்சகுமாரனை சினத்தோடு காலில் இட்டு அரைத்து கொன்று தூது மொழிகளையும் சொல்லிய பின் கடலையும் கடந்து அப்பால் சென்று விட்டது. அந்த குரங்குகள் மலைகளை போட்டு கடலில் அணை கட்டியுள்ளதை நீங்கள் காணவில்லையோ? பகைவரிடத்திலே 70 வெள்ளம் வானர சேனை இருக்கின்றது. ஒரு குரங்கு மேருமலையை அப்பால் போய் குதித்து சஞ்சீவி மலையை பெயர்த்து ஒரு கையில் எடுத்துக்கொண்டு நொடியில் வந்தது. கற்பரசாகிய சீதையின் பொருட்டு விதி செய்த வினையாளி போர் விளைந்தது. நடக்கின்ற இப்போரில் அவர்களே வெல்க, நீரே வெல்க, நடந்ததை நான் கூறினேன், அவ்வளவுதான் என்று பதில் சொன்னான். அதை கேட்ட வன்னி ராவணனை பார்த்து, மன்னர் மன்னா, இவர்கள் எல்லோரும் இறக்கவும் நீர் போர் செய்யாது இருந்ததற்கும் என்ன காரணம் என்று வினாவினான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.